ஹாய் வெல்கம் டு எஸ்சிஓ தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ரிசர்ச் கீவேர்ட்ஸ். ஸோ கீவேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து ரிசர்ச் பண்ணி நம்மளோட வெப்சைட் ரேங்கிங் வந்து கூகுளில் கொண்டு வர போகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு வந்து சில ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸ்டெப் 1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கெட் இன்புட்ஸ் ஃப்ரம் கிளைண்ட்ஸ். ஸோ கிளைண்ட் கிட்டேருந்து சில இன்புட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிக்கணும். என்னென்ன இன்புட்ஸ்னால், வாட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அவங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் சேல்ஸ் ரீஜன், அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த ரீஜனில் சேல் பண்ணுறாங்க. அதாவது அவங்க இருக்கிற இப்போ சென்னையாக இருக்காங்கன்னா லோக்கல் சென்னையில் பண்ணுறாங்களா, இல்லை ஆல் ஓவர் தமிழ்நாடு பண்ணுறாங்களா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்கிக்கணும். செகண்ட் ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் டார்கெட் ஆடியன்ஸ். அவங்களோட ஆடியன்ஸ் யார், யார்கிட்ட போய் அவங்க பொருளை வந்து அவங்க விற்கணும் அப்படிங்கிற இந்த டேட்டாஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபைனல் ஒன் பார்த்தீங்கன்னா, சூஸ் யுவர் சீட் கீவேர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ல் கிடச்ச இன்புட்ஸ் வச்சு நம்மளோட சீட் கீவேர்ட்ஸ் என்ன இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த 3 ஸ்டெப்பு தான் மேண்டேட்ரியாக வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இன்புட்ஸ் வாங்கிக்கணும். இப்போ நான் லைவாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்னோட கிளைண்ட் வந்துட்டு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட வெப்சைட்டை வந்து கூகுளில் ரேங்கிங் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட ரெக்யர்மெண்ட் வந்திருக்காங்கன்னா, நம்ம என்னென்ன இன்புட்ஸ்லாம் கேதர் பண்ணணும். வாட் கைண்ட் ஆஃப் மேக்கப், என்ன மாதிரியான மேக்கப் பண்ணுறாங்க, பிரைட் அண்ட் குரூப்க்கு பண்ணுறாங்களா, பிரைட்ஸ் மேடு, எல்லாமே ஓவராலாக ஒரு வெட்டிங்க்கான பேக்கேஜ் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற டேட்டாஸ் வாங்கிக்கணும். நெக்ஸ்ட், அவங்க சென்னைன்னு சொல்லிட்டாங்க, பட் ஸ்டில் நம்ம வந்து அவங்க ட்ராவல் ஆல் ஓவர் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டுக்கணும். ஸோ நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரைட் அண்ட் குரூம்னா இப்போ எங்கே, ஸோ மேரேஜ் ஆக போகிற அந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க 25, 26, ஸோ இவங்க எல்லாரும் தான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ். ஸோ இவங்க தான் வந்து மோஸ்ட்டாக நம்மளோட கீவேர்ட்ஸ் வந்து தேடுறவங்களா இருப்பாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் பற்றி எம்யூஏ அந்த மாதிரி நிறையா கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தேடுவாங்க. ஸோ சீட் கீவேர்ட்ஸ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூகுளில் போயிட்டு மேக்கப் ஆர்டிஸ்ட் நீங்கள் அப்படி டைப் பண்ணிங்கனாலே நம்மளுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வரும். ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீவேர்டுக்கு என்னென்ன ரேங்கிங்ஸ்லாம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ், யாரெல்லாம் வந்து கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட ரேங்கிங்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த கீவேர்டுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த கீவேர்டை நோட் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா, டாப் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை, இந்த கீவேர்டை நம்ம நோட் பண்ணிக்கலாம். டாப் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை, புக் பெஸ்ட் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை. ஸோ இந்த மாதிரி நிறையா நம்மளுக்கு கீவேர்ட்ஸ் வந்து கூகுளே வந்து நம்மளுக்கு இருக்குது. அது போக மட்டும் இல்லாமல் ரிலேட்டட் கீவேர்ட்ஸ், பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார் பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் சென்னை ப்ரைஸ் லிஸ்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஃபெச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் நான் இப்போ ஃபெச் பண்ணி எடுத்தது. ஸோ பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை, டாப் சென்னை பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை, பெஸ்ட் எம்யூஏ ஆர்டிஸ்ட் இன் சென்னை, அதே மாதிரி இவங்க வந்து க்ரூமுக்கும் பண்ணுறாங்க. ஸோ க்ரூம் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை, டாப் க்ரூம் மேக்கப் ஆர்டிஸ்ட் இன் சென்னை. ஸோ இது எல்லாமே வந்து நான் வந்து கூகுளில் யார் மோஸ்ட்டாக சர்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இங்கே பார்த்து எடுத்தது தான். ஸோ நம்ம இங்கே டைப் பண்ணாலே போதும், கூகுள் வந்து நம்மளுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ இதில் எந்த கீவேர்ட்ஸ் வந்து நமக்கு வேணுமோ அதை நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கீவேர்டோட வால்யூம், அதோட காம்படிஷன், ஸோ அந்த கீவேர்டை வந்து எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க, யூசர்ஸ் வந்து எவ்வளோ பேர் சர்ச் பண்ணுறாங்க, இந்த டேட்டாஸ் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃப்ரீ டூல்ஸ் அண்ட் பெய்ட் டூல்ஸ் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பாய்.